தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை வேறு மாநிலங்களுக்கு வழங்கியதன் மூலம் தங்களது உரிமைக்காக போராடும் தமிழ்நாட்டு மாணவர்களை மத்திய அரசு தண்டித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய மறுத்ததால் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட 2152 கோடி ரூபாயை பிற மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிர்ந்தளித்துள்ளது. இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழ்நாட்டிற்கு எதிரான மத்திய பாஜக அரசின் அநீதியான அணுகுமுறைகள் எல்லையே இல்லை என்று விமர்சித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கல்வியை ஏற்க மறுத்ததால் தமிழ்நாட்டிற்கான நிதியை பறித்ததோடு தற்போது அதனை பிற மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிர்ந்தளித்திருப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். இதன் மூலம் தங்களது உரிமைக்காக போராடும் மாணவர்களை மத்திய அரசு தண்டித்துள்ளதாகவும் சாடியுள்ளார். இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மாநில அரசை பழிவாங்கும் நடவடிக்கைக்காக இதுவரை கல்வியை எந்த அரசும் பயன்படுத்தியதில்லை என்று கூறியுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான அநீதி மற்றும் வெறுப்பின் முகமாக பாஜக மீண்டும் தன்னை நிரூபித்துள்ளதாகவும் காட்டமாக விமர்சித்துள்ளார். முதலமைச்சரின் இந்த குற்றச்சாட்டு குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18 ஆங்கில தொலைக்காட்சி சார்பில் மத்திய கல்வி அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது, PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வலியுறுத்தி தமிழ்நாடு அரசுக்கு பலமுறை கடிதம் எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் நிதி ஒதுக்கீடு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் உதகையில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த இளைஞர் வளைவில் திரும்பும் போது விபத்தில் சிக்கி பலத்த காயமடைந்த CCTV காட்சி வெளியாகியுள்ளது. பாரதி நகரை சேர்ந்த நிதின் என்ற 18 வயது இளைஞர் தனது புதிய இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றார். வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த அவரது இருசக்கர வாகனம் சாலை தடுப்பு மீது மோதி கவிழ்ந்தது. தலைக்கவசம் அணிந்திருந்ததால் நிதின் உயிர் தப்பிய போதிலும் உடலில் பலத்த காயமடைந்தார். அவ்வழியாக சென்றவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சேலம் அருகே டாஸ்மாக் கடை அகற்றக்கோரி பாஜகவினர் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்திலிருந்து இரும்பாலை செல்லக்கூடிய பிரதான சாலையில் புது ரோடு சந்திப்பில் உள்ள டாஸ்மாக் கடையால் பல பெண்கள் தினமும் மின்னல்களுக்கு ஆளாவதாக கூறி போராட்டம் நடைபெற்றது. இதனை கண்டித்து வெள்ளை ஆடை அணிந்த 10க்கும் மேற்பட்ட பெண்களுடன் சேர்ந்து பாஜகவினர் கையில் பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 மாதத்திற்குள் அந்த கடையை மூட நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பூசாரி போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். 16 வயது சிறுமிக்கு அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் பெற்றோர் தொப்பூரை சேர்ந்த பூசாரி தண்டபாணியிடம் மாந்திரீகம் செய்ய அழைத்து சென்றனர். அப்போது தனிமையிலிருந்து பூஜை செய்ய வேண்டும் என்று கூறி சிறுமிக்கு தண்டபாணி பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தருமபுரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து தண்டபாணி போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரியில் ரோபோட்டிக் கேமரா மற்றும் நவீன இயந்திரங்கள் மூலம் பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. ரோபோட்டிக் கேமரா மூலம் குழாய்களில் உள்ள அடைப்பு, விரிசல் போன்றவை படம் பிடிக்கப்பட்டு நவீன கருவி மூலம் தண்ணீரை 360 டிகிரி அளவில் அதிக அழுத்தத்தில் செலுத்தி அடைப்புகள் நீக்கப்படுகிறது. மேலும் குழாய்களில் விரிசல் இருந்தால் சாலையை தோண்டாமல்